ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் மணிஸ் டைம். ஃப்ரெண்ட்ஸ், 30 days டயட் விலாகில் டே 15 பார்க்குறோம். வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோ. காலையில் வெயிட் செக் பண்ணி பார்த்தேன், 76,300 கிராம் இருந்தது. திரும்ப வெயிட் செக் பண்ணி பார்த்தாலும் அதே வெயிட் தான். முதல் நாள் பார்த்திங்கன்னா கொஞ்சமாக குடல் கறி, ஒயிட் ரைஸ், அவரைக்காய் பொரியல் சாப்பிட்டதோட விளைவு தான் எனக்கு இந்த வெயிட் கெயின் ஆகிருக்கு. திரும்ப வெயிட் செக் பண்ணி பார்த்தாலும் அதே வெயிட்டு தான். என்ன பண்ணுறது, வாயை அடக்கி கொஞ்சமாக வெயிட் லாஸ் பண்ணுறோம். ஒரு கொஞ்ச நேரம் வாயை அடங்காமல் இப்போ பார்த்திங்கன்னா வெயிட் இன்க்ரீஸ் ஆயிடுச்சு. அதை திரும்பவும் நம்ம டயட் கெடுபடியாக இருந்து ஃபாலோ பண்ணால் தான் வெயிட் திரும்பவும் பழைய வெயிட்டுக்கு வரும். இல்லைன்னா அது இன்க்ரீஸ் ஆகிட்டே தான் போகும். அதனால இன்றைக்கி கொஞ்சம் கெடுபடியாக தான் இருக்கும் டயட்டு. காலையில் ஒரு டம்ளர் சுடுதண்ணியோட டே ஸ்டார்ட் பண்ணியாச்சு. காஃபி டீ குடிக்க வேணான்னு சொல்லி தான் இந்த லெமனு, நெல்லிக்காய் இதெல்லாம் அரைச்சி ஃப்ரீசர் பண்ணி அதை குடிக்கலான்னு ரெடி பண்ணோம். அதை குடித்த கொஞ்ச நாள்லேயே சளி பிடிச்சிச்சு. அதனால் அந்த பக்கம் போக முடியாமல் இருக்குது. வியாழக்கிழமை அன்னைக்கு எடுத்த வீடியோவை அடுத்த வாரம் செவ்வாய்க்கிழமை தான் வாய்ஸ் ஓவரே கொடுக்குறேன். இடையில சளி பிடிச்சி வாய்ஸே ஒழுங்காக வெளியில் வரலை. இப்போ தான் இன்றைக்கி தான் ஏதோ நல்லா இருக்குது. 3 நாளாக பசங்களுக்கு லீவ் விட்ட மாதிரி லீவ் விட்டுட்டு திரும்பவும் ஜாயின் பண்ணியிருக்கேன் இன்றைக்கி. இதுக்கப்புறம் வீடியோ கொஞ்சம் ஸ்ட்ரிக்டாக ஃபாலோ பண்ணி ஷேர் பண்ணுறேன். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு கருப்பு கவுனி கஞ்சி இருந்தது, அதை எடுத்து குடித்தாச்சு. பழசு. இன்றைக்கி இப்படி தான் போகுது. செம்ம தலைவலி. வியாழக்கிழமைக்கெலாம் தலைவலி தாங்க முடியல. சளி அப்படியே டயர்டாக்கி போட்டுச்சு. அப்போவும் பரவாயில்லன்னு சொல்லிவிட்டு 11 மணியை போல் மாமியாருக்கு ஒரு டம்ளர் ஜூஸ் அடித்து கொடுத்தேன். ஆப்பிள் ஜூஸ் அவங்களுக்கு அடித்து சர்க்கரை போட்டு கொடுத்துட்டேன். எனக்கு சர்க்கரை போடாமல், ஐஸ் எதுவும் போடாமல் ஒரு டம்ளர் எடுத்துக்கிட்டேன். வடிகட்ட கூட இல்லை, நல்லாவே இல்லை. பேசாமல் ஆப்பிளை கட் பண்ணி வச்சு சாப்பிட்ருந்தா கூட சூப்பராக இருந்திருக்கும். இந்த மாதிரி ஜூஸ் அடித்து வேலைக்கேடா, நல்லாவே இல்லை ஃப்ரெண்ட்ஸ். எனக்கு என்னமோ பிடிக்கல. நைட்டு பார்த்திங்கன்னா மளிகை ஜாமான் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அதைத்தான் சரி பார்த்து எடுத்து வைக்கணும். அது அப்படியே பில்லில் இருந்த பொருள் எல்லாம் சாக்குள்ளே இருக்குதா அப்படின்னு செக் பண்ணிவிட்டு அப்படியே எடுத்து வச்சுட்டு போய் படுத்துட்டேன். தைலத்தை தேய்ச்சிட்டு உப்புகள், அப்புறம் எண்ணெய், பச்சைப்பயிறு, சுண்டல், சோப்பு, பசங்களுக்கு குளிக்கிற சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி ஐட்டம்லாம் வாங்கியாச்சு. இந்த அமௌண்ட்டுக்கு மாதம் வாங்கிடுறோம். என்ன பண்ணாலும், எவ்வளோ கம்மி பண்ணாலும் மளிகை ஜாமான் 2000த்துக்கு குறையிறதில்ல. ஒவ்வொரு வீட்டில் ஒவ்வொரு மாதிரி இருக்கும். இதில் செக்கெண்ணெய்லாம் ஊரில் வாங்கிட்டு வந்துடுவோம். அப்போல்லாம் கம்மியாக தான் இருக்கும். ஆனால் அமௌண்ட் செக்கு எண்ணெய்க்கு மட்டும் 5 லிட்ரு தனியாக போயிடும். தூங்கி எந்திரிச்சதுக்கப்புறம் தான் வீடியோ எடுக்கிறேன். லஞ்சு சாப்பாடு கொஞ்சமாக தட்டைப்பயிறு குழம்பு தான் சாப்பிட்டேன். அதை வீடியோ எடுக்க மறந்துட்டேன். அப்படியே போய் படுத்து தூங்கிட்டதுனால இப்போ அதை எடுக்கலை, ஷேர் பண்ணல. ஆனால் சொல்கிறேன், உங்கள்கிட்ட சொல்லிட்டேன். பாத்திரம்லாம் அப்படியே தேய்க்காமல் கிடக்கு. நம்ம அப்படியே தூங்கி எழுந்திரிச்சி முகத்தை கழுவுன மணிக்கு நானும் என் தங்கச்சியும் வாக்கிங் போயிட்டோம். வாக்கிங் பார்த்திங்கன்னா ஓரளவுக்கு போயிருப்பேன். 5000 ஸ்டெப்புக்கு போகாட்டி ஒரு 3000-4000 ஸ்டெப் நடந்திருப்பேன். நடந்து முடிச்சுட்டு திரும்ப வீட்டுக்கு வந்துட்டேன். அந்த தலைவலி மட்டும் போகவே இல்லை பாருங்கள். ஆவி பிடிச்சிருந்தா கொஞ்சம் நல்லா இருந்திருக்கும். ஆவியும் பிடிக்கல. டைட்டான தலைவலி, சளி வேறு. மாத்திரை வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். இன்றைக்கி வாங்கி தரேன், நாளைக்கு வாங்கி தரேன்னு வாங்கியே தராமல் விட்டுட்டாங்க. அப்புறம் வாக்கிங் போயிட்டு வீட்டுக்கு வந்துட்டோம். வீட்டுக்கு தங்கச்சி 7 மணி ஆயிடுச்சு, அப்போ தான் டீ போடுறேன்னு போனான். தயவுசெய்து எனக்கு ஒரு டம்ளர் கொடு, இந்த டீயை குடித்து கண்ணை 2 நிமிஷம் மூணுனா தான் தலைவலியே போன மாதிரி இருக்குது அப்படின்ட்டு ஒரு டம்ளர் டீ மட்டும் கொஞ்சம் சர்க்கரை கம்மியாக போட்டு கொடுன்னு சொல்லி ஒரு சர்க்கரை மட்டும் கம்மியாக போட்டு எனக்கு கொடுத்தா. தொண்டை மட்டும் அப்படியே நமிக்குது, அப்படியே பிக்குது. உள்ளுக்குள்ளே கையை விட்டு கீறுற மாதிரி இருந்தால் கூட கீறி எடுத்துடலாம், அந்த மாதிரி இருக்குது. டயர்டாக வேறு இருந்தது. ஒரு வேலை செய்யவே பிடிக்கல. அந்த மாதிரியே தான் போயிட்டுருந்தது. அப்புறம் தங்கச்சி வீட்டில் ரிலாக்ஸாக ஒரு நிமிஷம் உட்காந்து டீ குடிச்சிட்டு போனேன். டீ போட்டால் நம்மளாக போட்டு குடிக்கலாம், இருந்தாலும் ஒருத்தர் போட்டு கொடுத்து குடிச்சிட்டு உட்காந்தா எவ்வளோ ரிலாக்ஸாக இருக்குது தெரியுமா? அது குடித்து பார்த்தா தான் தெரியும்.
அவசர அவசரமாக டீ போட்டு காஃபி போட்டு குடிக்கிறதுக்கு உங்களுக்கு தெரியும் அந்த அருமை. செத்த நேரம் யாராவது நமக்கு டீ போட்டு கொடுக்க மாட்டாங்களா அப்படின்ற மாதிரி இருக்கும். நைட்டு வந்து டின்னர் சாப்பிட்டுட்ருக்கேன். என்ன டின்னர் செஞ்சேன் அப்படின்றதே எனக்கு மறந்து போச்சு. வீடியோவில் தான் வர தான் பார்த்து பேசணும். சப்பாத்தி 2 போட்டுட்டு அதுக்கப்புறம் சேனக்கிழங்கு குழம்பு தங்கச்சி வச்சு கொடுத்தா கொஞ்சமாக தக்காளி தொக்கு வச்சு சாப்பிட்டாச்சு. தலைவலி தாங்க முடியல. சாயந்தரத்துலேருந்து பாத்திரம் அப்படியே கிடக்குது, வேறு தேய்ச்சி எடுக்கணும். அப்படியே கிடக்கு. என் பையன் வச்சுட்டு போன இட்லி வேறு அப்படியே கிடக்கு. அதையெல்லாம் வாரி எடுத்து போட்டு எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி வச்சா தான் காலையில் கொஞ்சம் ரிலாக்ஸாக எழுந்திரிக்க முடியும். சாப்பிட்டுட்டு இருக்கும்போதே இந்த வேலையெல்லாம் மைண்டுக்குள்ளே ஓடுது. இடையில இவ வேறு என்ன பெரியமா பண்ணுறான்னு எந்திரிச்சு வேறு ஒடியாந்து என்னை வேறு கேட்டுட்டு வேறு போகிறது. கிச்சன் பாருங்கள் எந்த நிலமையில் இருக்குதுன்னு சொல்லி. எவ்வளோ ஒரு டயர்டாக இருக்கும் இத்தனை பாத்திரம் இருந்தால். கடுப்பாயிருச்சு. அப்புறம் ஒரு வழியாக எல்லாத்தையும் க்ளீன் பண்ணி எடுத்து தேய்ச்சி கழுவி வச்சுட்டு அப்புறம் சுடு தண்ணி வச்சு அதில் கருஞ்சீரகம் போட்டு நல்லா கொதிக்க வச்சு கருஞ்சீரகம், வெந்தயம், சீரகம், மல்லி, கொள்ளு இதெல்லாம் போட்டிருப்பேன். இதில் வீடியோ ஷேர் பண்ணியிருப்பேன். அதையெல்லாம் போட்டு வெதுப்பாக குடித்தாச்சு இந்த ஃபேட் கட்டர் ட்ரிங்க்கு. சாப்பிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் குடிக்கணும். குடிச்சிட்டு 1 மணி நேரத்துக்கு அப்புறம் போய் படுத்துட்டு நல்லா தூங்கிடணும். அப்போனா தான் நமக்கு வந்து வெயிட் லாஸ் ஆகும். எவ்வளோக்கு எவ்வளோ வெயிட் லாஸ் பண்ணணும்னு நினைக்கிறோமோ அவ்வளோக்கு அவ்வளோ நல்லா தண்ணி குடிக்கணும், நல்லா தூங்கணும். 8 ஹவர்னாச்சு நல்லா தூங்கணும். அப்போனா தான் நமக்கு வந்து உடம்புக்கு நல்லாயிருக்கும். நான் சொல்கிற எல்லாத்தையும் ஃபாலோ பண்ணணும் அப்படின்றது அவசியம் இல்லை. உங்களுக்கு எது செட் ஆகுதோ அதே மாதிரி ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணுறதுக்கு ஸ்டார்ட் பண்ணுங்கள். நான் போய் நிம்மதியாக தூங்க போகிறேன்னு போனேன். அப்போ தான் வந்து சளி மாத்திரை வாங்கிட்டு வந்துருந்தாங்க. இதை போடுங்கன்னு சொல்லி கொடுத்தாங்க. மெடிக்கலில் வாங்கிட்டு வந்துருந்தாங்க. அப்புறம் அதை போட்டுட்டு படுக்கவும் தான் நைட்டு நிம்மதியாக தூக்கம் வந்தது. கொஞ்சமாக தலைவலி இல்லாமல் இருந்தது ஃப்ரெண்ட்ஸ். இதுக்கப்புறம் வெள்ளிக்கிழமை வீடியோ மட்டும்தான் வரும். அதுக்கப்புறம் செவ்வாய்க்கிழமைக்கு இருக்கிற வீடியோவை அதுக்கப்புறம் புதன்கிழமைக்கு ஷேர் பண்ணுறேன். 3 நாள் இந்த சளினால எனக்கு லீவ் ஆகி போச்சு. இது வந்து வெள்ளிக்கிழமை காலையில் எடுத்த வீடியோ. திரும்பவும் வெயிட்டு 75,900க்கு கொண்டு வந்துட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். இதை மெயின்டைன் பண்ணி கொண்டு வந்தனா இல்லையா அப்படின்றத புதன்கிழமைக்கு பார்க்கலாம். நாளைக்கு வீடியோவும் ஷேர் பண்ணுவேன். வெள்ளிக்கிழமை வீடியோவும் ஷேர் பண்ணுவேன். அதுக்கப்புறம் பார்க்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். பிடிச்சிருந்ததுன்னா நீங்கள் வந்து லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு சப்போர்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்குமே ரொம்ப நன்றி. தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள். வியூஸ் போகுது ஃப்ரெண்ட்ஸ், ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறாங்க. ஷார்ட்ஸ் போகிற வியூஸ் கூட வீடியோக்கு போக மாட்டேங்குது. பாய் ஃப்ரெண்ட்ஸ். நாளைக்கும் டயட் ஃபாலோ பண்ணி வெயிட் லாஸ் பண்ணியிருக்கேன். அதை தொடர்ந்து பார்க்கணுன்னா வீடியோவை லைக் பண்ணிவிட்டு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ். பாய். நாளைக்கு பார்க்கலாம்.